எலும்புகளுக்கு கூட ஆண்டவர் பவர் கொடுப்பாரு. அதனால் வசனம் வாசிக்கும் போது எல்லாரும் சேர்ந்து என்ன பண்ணிடணும், வாசிடணும், நல்லா வாசிடணும். செய்யக்கூடியவர் அவர் தான், வாசிக்கிறதா நம்ம வேலை. ஆண்டவர் செயல்படுத்துவார். தாவீதோட வீட்டை பற்றி போட்டிருக்கு. இந்த வீடு எப்படி இருக்குன்னு சொன்னால் விழுந்து போன வீடுன்னு போட்டிருக்கு. நம்ம வீடுகளுக்குள்ள சில நேரம் நம்ம நினச்சாலும் நினைக்காம இருந்தாலும், வரக்கூடாதுன்னு நினச்சாலும் சில காரியம் வந்து சேரும். போராட்டமே வராதேன்னு சொன்னாலும் சொல்லி முடிக்கவும் பின்னால் ஓடியாரும். எவ்வளவுப்பட்ட சூழ்நிலையாக இருந்தாலும் நான்லாம் இந்த ஜெபத்தை விட்டு வெளியில் போகிறதுக்கே மனசு இல்லை. பழைய காலத்துலலாம் ரட்சிக்கப்படுறது முன்னால் அந்த எங்கேயாவது கொஞ்சம் தக்காளி பழத்தை சாப்பிடுறது, இப்படி தான் ஒரு காலம் இருந்துச்சு. ஒயாமல் தண்ணி குடிக்க போகிறது அவனை என்ன அர்த்தம், இருக்க முடியாது. ஒயாமல் தண்ணி குடிக்க போகிறது. இப்போ தண்ணியே குடிக்கலை. ஆமென். ஜீவ தண்ணீர் உள்ளே போயிட்டு, அதெல்லாம் அந்த தண்ணியை குடிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ரொம்ப ஆண்டவர் ஒரு நல்ல உடம்பை நல்லா ஆக்கியிருப்பார். ஆமென். இந்த உபவாச ஜெபத்தில் கர்த்தர் நம்ம கடைசியாக தரக்கூடிய நல்ல சுருக்கமான வார்த்தை, விழுந்து போன என்ன சூழ்நிலையாக இருக்கலாம், எவ்வளவு பாடுகளானாலும் இருக்கலாம், இருந்துட்டு போட்டுமே. அந்த போராட்டங்கள், அந்த பாடுகளில் கர்த்தர் நமக்கு விடுதலை கொடுத்து அந்த வீட்டை சரிப்படுத்தி, விழுந்து போன வீட்டை நேராக தூக்கி வச்சு எல்லாத்தையும் கிளியர் பண்ணிடுவார். இன்னும் ஒரு தடவை சேர்ந்து வாசிடுவோம். 9ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். அந்நாளிலே விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை திரும்ப எடுப்பித்து அதன் திறப்புகளை, ரொம்ப முக்கியமான வார்த்தை இந்த வார்த்தைலாம், திரும்ப எடுப்பிக்கிறது பெரிய அதிசயமான வேலை. திறப்புகள்லாம் ஓட்ட உடசல்லாம் நிறைய, அவ்வளோதையும் சரி பண்ணிடுவார். இந்த மாதம் கடையத்தில் நம்ம செலிவன் அண்ணன் வீட்டில் ஜெபம் நடக்கும்போது போன மாதமே அண்ணன் மாமா சொன்னாங்க, வீட்டில் என்ன மாட்ட போகிறேன், ஃபோக்கஸ் லைட் மாட்ட போகிறேன்னு சொன்னாங்க. வீட்டுக்குள்ளே யாருமே மாட்ட மாட்டாங்க. ஃபோக்கஸ் லைட் மாட்டக்கூடிய அளவுக்கு வீட்டில் பெரிய இது இல்லை. சொன்னாங்க வீட்டில் ஃபோக்கஸ் லைட் மாட்ட போகிறேன்னு சொன்னாங்க. இந்த மாதம் இல்லை, அடுத்த மாதம் மாட்டுவாங்கன்னு நினைக்கிறேன். இந்த இடத்தெல்லாம் பார்த்துட்டாங்க. அந்த அளவுக்கு நம்ம ஜெப வேளையில் வளர்ச்சி, வீடுகளில் ஆண்டவர் நிறைய காரியங்களை செய்ய போகிறாரு. ஒருவேளை வீட்டில் சொன்னடி கேட்காம சிலர் இருப்பாங்க, அவங்களாம் தங்க கம்பி ஆக்கிடுவார். திரும்ப எடுப்பித்து அதில் பழுதாய் போனதை சீர்படுத்தி, வீடு கட்டும்போது நம்ம வீடு எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குமோ அதை விட ஆண்டவர் ஃப்ரெஷ்ஷாக மாற்றுவார். ஏன்னா கை தட்டன் போல் இருக்கு, தட்டன் போல் இருக்கு. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ரொம்ப வருஷமாக நடக்காத காரியங்கள், ரொம்ப வருஷமாக நடக்காத அதிசயங்கள் ஆண்டவர் 2026 நடக்குமான்னு கேட்டக்கூடாது. 2025 என்ன பண்ணணும், இந்த வருஷத்தை யாரும் நீங்கள் சொல்லி கேட்டுறாதீங்க. இல்லை 2026 நல்லா இல்லை, 27 தான் நல்லா இருக்கும் அப்படின்னு அடுத்த வருஷம் ஒன்றுமே நடக்காது.